வணக்கம் நண்பர்களே. மீன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த உலகில் சாதாரணமாக பிறந்தவர்கள் இல்லை. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. யாராவது கஷ்டப்பட்டால் உடனே உதவணும்னு நினைப்பீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் எமோஷ்னல் நிறைந்ததாக இருக்கும். மே 2026 ஆரம்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பழைய நினைவுகள் வரலாம். யாரோ விட்டு சென்ற காயங்கள் மீண்டும் உங்களை தொந்தரவு செய்யும். ஆனால் இது ஒரு நிரந்தரமான சூழ்நிலை இல்லை. இது ஒரு எண்டிங் சிக்னல். ஒரு ஃபேஸ் முடிவதை போகும். உணர்ச்சி மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதம் நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. சிலர் உங்கள் நல்ல மனசை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ரியலைஸ் ஆகும். அந்த ரியலைசேஷன் தான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுது. காதல் வாழ்க்கை இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? சிங்கிளாக இருந்தால் ஒரு ஸ்லோவான டீப் கனெக்ஷன் உருவாகும். அந்த பர்சன் உங்களை நல்லா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் ஓப்பனாக பேசினா பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு அட்வைஸ் என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக வச்சுக்காதீங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நல்லது. பணம் மற்றும் வேலை மே 2026 எப்படி இருக்கும்? பணம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஆனால் ஸ்டெடியாக க்ரோத் ஆகும். க்ரியேட்டிவ் வேலை ட்ரை பண்ணுவீங்க. ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். நிறைய புதிய புதிய ஐடியாவை யோசிப்பீங்க. இது உங்களுக்கான நல்ல ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கான நேரம். தேவையில்லாத செலவை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உறவு மற்றும் நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாரையும் நம்புறது இந்த மாதம் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்பிட்டுருப்பீங்க. இப்போ கொஞ்சம் குறையும். யார் உண்மையாக உங்கள் கூட இருக்காங்க அது கிளியராக புரிகிற காலகட்டம். இது உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்ச். அகத்தியர் ஓலைச்சுவடி ரகசியம் என்ன சொல்கிறாங்கன்னா, மீன ராசியில் பிறந்தவர்கள் அன்பு கொடுக்க மட்டும் இல்லை, உண்மையான அன்பை தேர்வு பண்ண கற்றுக்கொள்ள. அதனால்தான் நிறைய காயப்படுறாங்க, நிறைய எமோஷ்னலாக பெயின் ஆகுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுதான் ரிப்பீட் ஆகுது. ஆனால் இப்போது நீங்கள் சேஞ்சை உணர்கிற தருணம். முக்கியமான லெசன் என்னென்னா, எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. உங்கள் மனசை ப்ரொடெக்ட் பண்ணணும். செல்ஃப் லவ் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. மே 2026 ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், ஒரு புதிய தொடக்கம் அமையும். உங்களை காத்திருக்கிறது புதிய தொடக்கம். மீனராசி, நீங்கள் இவ்வளவு ஃபீல் பண்ணது வீக்னஸ் இல்லை, அது உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அதனால் இவ்வளோ நாளாக பெயினை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.